டேய் ரமேஷ், இவன் எங்க போனான்னு தெரியலையே. இவனை வேற தேடணுமா? என்ன மச்சான் சொல்லிட்டியா அவன்கிட்ட எல்லாத்தையும்? டேய் ரமேஷ் காணோம்டா. என்னடா சொல்ற? சீக்கிரம் போய் தேடுறா அவனை. நாய் ஒளிஞ்சிருந்து பயமுத்துறன்னு கட்டில்கல்ல எங்கேயாவது இருக்கிறானா? இல்லையே, எங்க போயிருப்போம்? கிச்சன்லயும் ஆளை காணோம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல மச்சான், ரமேஷ் உள்ள வாயில அப்படியே அசிங்கமா. நேத்து நைட்டு ஃப்ரைட் ரைஸ் தின்னதுனால டேப்ப தோந்த மாதிரி இவ்வளோ ஸ்பீடா வருது. டேய் மச்சான் இங்க பாருடா, இங்க வந்து ஒரு லூப் மாதிரி ஒன்று நடக்குது. டேய் அவ்வளவு சோத்துக்குலாம் நமக்கு டைம் இல்லடா. அப்ப நம்ம ஏரியாக்கு வந்துட்டு இருப்பான்டா. நீ அவன்கிட்ட முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லு. அதுவும் கரெக்ட். இங்க பாரு ரமேஷ், நம்ம பிரகாஷ் இருக்கிறான்ல, அவன் ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுவான். அதை பார்த்து அது அழகா இருக்கு, நம்மளே வச்சுக்கலான்னு மட்டும் சொல்லிட்டு சரியா? நீங்க ரெண்டு பேரும் சொல்றது நான் எதுக்குடா கேட்கணும்? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் பொம்மையை காட்டினா நான் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். வந்துட்டானுங்க. பிளான் பி. என்ன பிளான் பி? டேய் எதுக்குடா இப்ப என் கைய கட்டுறீங்க? நாங்க சொல்றதை கேட்க மாட்டேன்ல. அப்போ இதான் வண்டி. அப்படியே அவன் வாயில டேப் ஓட்டு மச்சான். இந்த கொஞ்ச நேரத்துக்கு இதுக்குள்ளே கடை. இந்த மச்சான் நான் ஓட்டிட்டேன், நீ ஓட்டிக்கோ. மச்சான் கீழே எனக்கு இந்த பொம்மை கச்சித்ரா. நீங்க 3 பேர் என்னடா இந்த கோலத்துல இருக்கீங்க? டேய் பிரணவ, இந்த பொம்மையை பாருடா, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருடா. நான் பார்க்க மாட்டேனோ. சரி பார்க்க வேணாம், இந்த பொம்மையை புடி. இந்தா எனக்கு வேணும். டேய் குமாரி, நீ அது இந்த பொம்மையை பாருடா, எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. எனக்கு வேணும்டா, நீ போட வைக்கிறது. என்னடா மாறி ரெண்டு பேரும் ஓவரா சீனா போடுறீங்க? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்கிறான்டா, அவங்கிட்ட இந்த பொம்மையை போய் நான் காட்டுவேன்டா. போங்கடா டேய் ரமேஷ் மச்சான், இந்த பொம்மை. ஐயோ அவன்கிட்ட போறானு. அவன் கண்ணு முழிக்க கூடாது. பிரகாஷ் வந்துட்டியா? வந்துருச்சு. டேய் மச்சான், அவன் தலையில போட்டுக்க கவர் ஏறா. தோ இப்ப பண்ற இரு. பிரகாஷ் ஏன்டா வெளில நிக்கிற? ஏன் இப்படி பாக்குறான்? பிரகாஷ் இப்படி பண்ண மச்சான், இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் எடுத்துட்டு வந்த பொம்மை தான் மச்சான். பொம்மையா? அந்த பொம்மையை யாரு நம்மளே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க உயிரில ஆபத்து மச்சான். அதனாலதான் அந்த பொம்மையை உன்னை தொட வேணாம்னு சொல்லி உன் உயிரை காப்பாத்துனது. என்ன காப்பாத்துனீங்க? ஆனா பிரகாஷ், அவனை பத்தி நீ கவலைப்படாத. அவன் எப்போ அந்த பொம்மையை எடுத்தானோ அப்போத்துல இருந்து இது லூப்பா நடந்துகிட்டே இருக்கு. லூப்பா? அவன் நேரத்துக்கு மறுபடியும் உயிரோட வந்துட்டு இருப்பான். இப்ப அவன் அந்த பொம்மையை எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? அதுக்கு அது என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 3 வீடியோ நாளைக்கே வந்துடும்.